வணக்கம் விதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மாதக்கடுப்பு அடுத்த மந்தக்கரை பகுதியை சேர்ந்தவர் சதீஷ், இவரது மனைவி ஸ்ரேயா. இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். அதாவது 3 வயது உள்ள ஒரு பெண் குழந்தையும் 1 வயதுள்ள ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கிறார்கள். இந்நிலையில கடந்த 10ஆம் தேதி இந்த தம்பதியினர் தங்களுடைய குடும்பத்திற்கு அசைவ உணவு சாப்பிட வேண்டும் என்று கருதி சிக்கன் எடுத்து வந்து சமைத்திருக்கிறார்கள். அன்று சமைத்துவிட்டு மீதம் இருந்த சிக்கன் குழம்பை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி அந்த மீதி இருக்கிற சிக்கன் குழம்பை நாய்களுக்கு பரிமாற வேண்டும் என்று கருதி வெளியே நாய்களுக்கு பரிமாறிவிட்டு அவர்கள் தன்னுடைய வேலையை செய்ய சென்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இவருடைய பெண் குழந்தை 3 வயதுள்ள பெண் குழந்தை பூமிகாவும் 1 வயது குழந்தை ரேணுகாவும் அந்த வெளியே வைத்திருந்த நாய்களுக்கு வைத்திருந்த பழைய சிக்கன் குழம்பை பெற்றோர்களுக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பழைய சிக்கன் குழம்பை சாப்பிட்ட அந்த பெண் குழந்தைகள் இருவரும் திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக பெற்றோர்கள் உடனடியாக அந்த குழந்தைகள் அழைத்து சென்று ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். ஆனால் சிகிச்சையின் குழந்தைகளின் உடல் நலம் தீவிரம் கருதி குழந்தைகளை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த தம்பதியினர் சதீஷ் ஸ்ரேயா அந்த தம்பதியினுடைய மூத்த குழந்தை பூமிகா 3 வயதுள்ள பெண் குழந்தை உடல்நலை குறைவு தீவிரமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த அடுத்த குழந்தை 1 வயதுள்ள அந்த பெண் குழந்தை தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில ஆம்பூர் நகர போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் பழைய சிக்கன் குழம்பை அந்த பெற்றோர்களுடைய அந்த கவனக்குறைவு காரணமாக குழந்தைகள் விளையாடக்கூடிய இந்த குழந்தைகள் பழைய நாய்களுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பழைய சிக்கன் குழம்பை எடுத்து சாப்பிட்டு ஒரு பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.